Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ரெசிபி தான் பண்ண போறோம். நான் ஒரு கப் எடுத்துர்க்கேன். இந்த கப்ல 3/4 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். அது அப்படியே ஒரு பவுல்ல சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். பொங்கல் பானையில திருநூறு ஈரம் பண்ணி பட்டை போட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சிருக்கேன். பட்டை போடுற பழக்கம், அதனால நான் பட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் குங்குமத்துல போட்டு வைக்கிற பழக்கம் இருந்தா நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அது உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு அந்த முறை செஞ்சுக்கோங்க. இப்போ பொங்கல் பானையில 1 கப் பால் சேர்த்திருக்கேன். அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியில இருந்த தண்ணி ஃபுல்லா இதுல சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 பானை அளவுக்கு தண்ணி இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பானை எடுத்து வைங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாம பானை எடுத்து வைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பானை எடுத்து வைங்க. கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில அந்த பானையை லைட்டா அப்படியே சாய்ச்சி விட்டீங்கன்னா கிழக்கு திசையில பால் பொங்கி வரும். ஸோ நான் கொஞ்சம் லைட்டா மட்டும் அதை அப்படியே சாய்ச்சி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிழக்கு திசையில சூப்பராக பால் பொங்கி வருது. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் அரிசி போட்டால் ரொம்ப விசேஷம். ஃபஸ்ட் எங்கள் ஹஸ்பண்ட் அரிசி சேர்த்துறாரு, அப்புறம் என் பையன், அப்புறம் என் பொண்ணு, அதுக்கப்புறம் நான். இது என்ன ஒரு முறைனா, இந்த வீட்டில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நாங்கள் எல்லாரும் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் பானை நிறைச்சி இப்போ பால் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் பால் மட்டும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி சேர்த்துனதும் ஒரு 2 தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க, இல்லைனா அரிசி அப்படியே போய் கீழே தங்கிரும். இப்போ பானை நேராக வச்சுடுங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா பால் பொங்கி பொங்கி கீழே வழிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நான் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விடணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிடும். இப்போ அரிசி இன்னும் வேகணும், ஆனால் தண்ணி இல்லை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது அப்படியே வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். அரிசி சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. அந்த கரண்டிலே ஒரு 2-3 தடவை நல்லா மசிச்சு விட்டுடுங்க. சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துங்க. நான் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்திருக்கேன். நான் 1 கப்பு அரிசி பருப்பு கலவை எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கு நான் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துங்க. வெல்லம் சேர்த்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாதம் வேகாது. கலந்து விட்டிங்கன்னா வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிரும், சாதமும் இன்னும் குழைய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் ஒரு கை முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் திராட்சை யாருக்கும் பிடிக்காதுங்கிறனால நான் திராட்சை சேர்த்துல. உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்துனதும் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மஞ்சக்கிழங்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இல்லைங்களா, அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி நல்லா முறுக்கி இப்படி முறுக்கி அந்த கிழங்கு உள்ளே விட்டு வெளியே எடுத்தோன்னா டைட்டாக அப்படியே நின்றுக்கும். எங்களுக்கு பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் கிழங்கு கட்டுற பழக்கம், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.